வெல்கம் டு ஆல். நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக எந்த மாதிரியான மூவிஸை கொண்டு வந்திருக்கேன்னா, மனிதர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிட்டு தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு டாப் 5 மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்க 5 மூவிஸுமே ஒரு பெஸ்ட்டான மூவி கைஸ். அண்ட் இந்த 5 சர்வைவல் மூவிஸை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th இருக்கிற மூவி 65. இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னா, வேற்று கிரகத்தை சேர்ந்த நம்ம ஹீரோ விண்வெளியில் ஒரு விண்கலனை எடுத்துகிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட விண்கலனில் ஒரு எரிகல் மோதுனதுனால அவர் பூமியில் கிராஷ் லேண்ட் பண்ணுறாரு. இப்படி கிராஷ் லேண்ட் பண்ணும்போது அவர் கூட இன்னொரு சின்ன பொண்ணு மட்டும்தான் உயிர் தப்பிக்கிறாங்க. இப்படி உயிர் தப்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பூமியில் மோதின டைம் லைன் என்னவாக இருக்குன்னா, டைனோசர் வாழ்ந்துட்டு இருந்த காலமாக இருக்கும். இப்படி நம்ம ஹீரோ பூமியில் கிராஷ் லேண்ட் பண்ணி அந்த டைனோசர் காலத்தில் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் இவருக்கு பார்த்தீங்கன்னா பூமியை விட்டு வெளியே போகணும்னா ஒரு எஸ்கேப் பாட் வேணும். அந்த எஸ்கேப் பாட் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த விட்டுட்டு ரொம்பவே தூரம் தள்ளி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த எஸ்கேப் பாடை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. இப்படி போகும்போது இவருக்கு டைனோசர்ஸ்னால என்னென்னலாம் பிரச்சனை வந்தது அண்ட் இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இவர் அந்த எஸ்கேப் பாடை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டோரியிலும் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு பெஸ்ட்டான மூவி கைஸ். இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளே அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் நம்ம ஆடம் டிரைவோட ஆக்டிங் சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்டோரி லைன் மட்டும்தான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த மூவி ஒரு நல்ல ஒரு சர்வைவல் மூவி கைஸ். இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு IMDbலேருந்து 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th மூவி பார்க்க போகிறோம்னா தி ஷெலவ்ஸ். இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, மெக்சிகோவில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு சர்ஃபிங்காக நம்ம ஹீரோயின் போகிறாங்க. இப்படி போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் சர்ஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தவிர மற்ற எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மட்டுமே அந்த கடலில் சர்ஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரைக்கு திரும்புறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே ஏதோ இறந்து கிடக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. பக்கத்தில் பார்த்தா அது ஒரு திமிங்கலமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் அந்த திமிங்கலத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பும்போது தான் தெரியுது இவங்க பக்கத்துலேயே ஒரு ஒயிட் ஷார்க் ஒன்று நீந்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க அதை பார்த்துட்டு உடனே கரைக்கு திரும்பலான்னு போகும்போது அந்த ஒயிட் ஷார்க் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இவங்க காலையும் கடிச்சு வச்சிருது. இப்படி கடிச்சு வச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினால எங்கேயுமே தப்பிக்க முடியல. பக்கத்தில் இறந்து கிடந்த அந்த திமிங்கலம் மேலே ஏறி படுத்துக்கிறாங்க. இப்படி ஏறி படுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, நம்ம ஹீரோயின் காலில் அடிபட்டதுக்கப்புறம் எப்படி அந்த ஒயிட் ஷார்க் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறாங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி ஒரு பெஸ்ட்டான சர்வைவல் மூவி கைஸ். நம்ம ஹீரோயின் அந்த ஒயிட் ஷார்க் கிட்ட இருந்து தப்பிக்கிறக்கும் அண்ட் இவங்க உயிரை காப்பாற்றுறக்கும் என்ன நல்ல முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த மூவியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு பெஸ்ட்டான மூவி கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd மூவி பார்க்க போகிறோன்னா தி புக் ஆஃப் எலி. இந்த மூவி 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம உலகம் அப்படின்றது மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. நம்ம உலகத்தில் எஜுகேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லாமையே போயிடுச்சு. மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, புக்ஸ் மூலயமா இந்த உலகத்தை திரும்பவும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒரே ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கிறாரு. யார்கிட்டையுமே கொடுக்காம நம்ம ஹீரோ மட்டுமே வச்சுட்டு இருக்கிறாரு. இப்படி வச்சுட்டு இருக்கும்போது அந்த புக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் நினைக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற புக் அப்படின்றது ரொம்ப விலை மதிக்க முடியாத புக். அந்த புக்கை எப்படியாவது வில்லன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். இதுக்கிடையில் நம்ம ஹீரோ எப்படி அந்த புக்கை பாதுகாக்கிறாரு, நம்ம ஹீரோ வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க வாய்ஸ். இந்த மூவியில் மொத்த உலகமே அழிஞ்சு போச்சு. எந்த ஒரு பொருளுமே யாருக்குமே கிடைக்கல. மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மனிதர்களே கொன்று தின்னுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த உலகத்தில் காட்டியிருப்பாங்க. ஆனால் அதை விடவே புக்ஸ் ரொம்பவே விலை மதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த மூவியோட ஸ்டோரி நமக்கு சொல்லியிருக்கோம். ஆனால் இது ஒரு பெஸ்ட்டான மூவி கைஸ். இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd மூவி இருக்குன்னா ஐ எம் லெஜண்ட். இந்த மூவி 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கேன்சரை குணப்படுத்துறதுக்கு ஒரு வைரஸை வச்சுட்டு கேன்சர் குணப்படுத்துறதுக்கான ஒரு மெடிசன் கண்டுபிடிப்பாங்க. இப்படி வைரஸை வச்சு கேன்சர் குணப்படுத்துறதுக்கான மெடிசன் கண்டுபிடிச்சு அது நல்லா தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மனிதர்கள் எல்லாம் ஜாம்பியாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஜாம்பியாக மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டும்தான் அங்கேருந்து உயிர் பிழைப்பார். இப்படி உயிர் பழைச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டுமே தனியாக நின்றுட்டு அந்த வைரஸை எப்படி க்யூர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மெடிசனை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜாம்பிகளுக்கு நடுவிலேயே நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோ அந்த மெடிசனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த வைரஸை குணப்படுத்தினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி ரொம்பவே சூப்பராக காட்டியிருப்பாங்க கைஸ். இந்த மூவியில் நம்ம ஹீரோ மட்டும்தான் ஒரு மெயின் ரோலில் எடுத்து நடிச்சிருப்பாரு. நல்ல ஒரு சர்வைவல் மூவி கைஸ். ஜாம்பி மூவி தான், பட் நம்ம ஹீரோ சர்வை பண்ணுற விதமெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கவனமாக இருப்பார். ஒரு பெஸ்ட்டான சர்வைவல் மூவிக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மூவிக்கு IMDbலேருந்து 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா மேட் மேக்ஸ் 2. இந்த மூவி 1981 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் உலகம் அப்படின்றது மொத்தமாக அழிஞ்சு போச்சு. உலகத்தில் வந்து எந்த ஒரு சோர்ஸஸும் கிடைக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற மிச்ச சோர்ஸஸையும் மனிதர்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அந்த சோர்ஸஸை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. அந்த கிராமத்தில் எரிபொருள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த எரிபொருள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராமத்தையே சுற்று போகிறாங்க. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிராமத்துக்குள்ளே வர முடியாமல் அந்த கிராமத்து மக்கள் வந்து தடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி தடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதை பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து எரிபொருள் தர மாதிரியா இருந்தால் இந்த கிராமத்துக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். அந்த மக்களும் இதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வில்லன் டீம் கிட்ட இருந்து எப்படி அந்த கிராமத்தை மக்களை அந்த எரிபொருளோட வெளியே கூட்டிகிட்டு போனார் அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்துருப்பாங்க வைஸ். மேட் மேக்ஸ் சீரீஸில் இது செகண்ட் பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கும். ஒவ்வொரு பார்ட்லையும் ஒவ்வொரு விதமான கான்செப்ட் வச்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒரு மூவியில் தண்ணியை வச்சு எடுத்தாங்கன்னா இன்னொரு மூவியில் எரிபொருள் வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா மூவியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மேட் மேக்ஸ் சீரீஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவியும் ஒரு ஒர்த் வாட்ச் மூவி கைஸ். இந்த மூவியில் ஒரு 2 இடத்துல மட்டும் கொஞ்சம் 18+ சீன்ஸ் இருக்கும். அதை தவிர்த்துட்டிங்கன்னா இந்த மூவி ஒரு பெஸ்ட்டான மூவி. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பு ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. பார்க்காம இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு IMDbலேருந்து 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.